சுய உதவிக்குழு பெண்களிடம் ஏமாற்றிய ஆப்ரோ தொண்டு நிறுவனத்திடமிருந்து எங்களது பணத்தை பெற்றுத்தர வேண்டும். நிறுவனர் ஜேசுதாஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டம் சமயநல்லூர், வாடிப்பட்டி, திருமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 50க்கும் மேற்பட்ட பெண்கள் புகார் மனுவுடன் வந்திருந்தனர். புகார் மனுவில் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு ஆப்ரோ தொண்டு நிறுவனத்தின் திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஆனந்தி மூலம் கடன் வாங்குவதற்காக முன்பணம் கட்டினோம். எங்களைப் போல் திண்டுக்கல் மாவட்டம் மட்டுமல்லாமல் மதுரை, திருச்சி பகுதிகளைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் கடன் வாங்குவதற்காக பல கோடி ரூபாய் பணங்களை கட்டி ஏமாந்து விட்டோம். நாங்கள் கேட்கும் பொழுது ஆனந்தி பணத்தை குறிப்பிட்ட நாட்களுக்குள் வாங்கி தருவதாக கூறினார். இந்நிலையில் ஒரு சில உறுப்பினர்கள் ஆனந்தியிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அவரை பணி செய்ய விடாமல் சோஃபியா, கிளாடினஸ், லீலாவதி, அமுதவல்லி மற்றும் பிரேம் ஆகியோர் தடுத்து வருகிறார்கள். ஆனந்தி 1 மாதத்தில் பணம் தருவதாக கூறிய நிலையில் தொடர்ந்து 5 பேரும் சேர்ந்து பிரச்சனை செய்து வருவதால் எங்களுக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற மன உளைச்சலில் உள்ளோம். மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு சம்பந்தப்பட்ட தொண்டு நிறுவனத்திடமிருந்து பணத்தை பெற்றுத் தர வேண்டும். சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனு வழங்கியுள்ளோம் என்று கூறினர். நாங்க ஆப்ரோ தொண்டு நிறுவனத்துல லோன் தர்றாங்கன்னு சொல்லி ஆனந்தி அவங்க மூலமா நாங்க பணம் கட்டணும் சார். லோன் வாங்குறதுக்காக அவங்க லோன் தராம இப்ப 10 வருஷ காலமா இழுத்தடிச்சிட்டாங்க சார். லோனே வரல. அப்ப இனிமேலும் வராதுன்னு சொல்லிட்டு ஆனந்தி மூலமா நாங்க கேட்கும் போது ஆனந்தி அவங்க ஆப்ரோ நிறுவனம் ஏசுதாஸ் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணி வழக்கு தொடர்ந்துருக்காங்க சார். வழக்கு நடந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சார். என்ன மாதிரி 3000 மெம்பர்ஸ் இருக்காங்க சார். இதுல ஆப்ரோ நிறுவனத்துல ஆனந்தி மேனேஜரா இருக்கும் போது நாங்க அவங்க மூலியமா கட்டின பணம் அமௌண்ட் இதெல்லாம் அவங்க மூலியமா கட்டினதுனால அவங்க பொறுப்பெடுத்து இது அவங்க ஏசுதாஸ் மேல பிரச்சனை பண்ணி இப்ப வழக்கு போட்டு அவங்க இத வழக்கு தொடர்ந்துட்டு இருக்கு. அது EOWக்கு மாறி இப்ப அது ஃபர்தரா அங்க சென்னை இதுல மாறிடுச்சுங்க சார். இப்ப அந்த வழக்கு போயிட்டு இருக்கு. நாங்க என்னை மாதிரி ஒரு 30 மேனேஜர் இருக்காங்க சார். இந்த 30 மேனேஜருமே மெம்பர்ஸ்களை கூட்டு போய் அந்த வழக்குல நாங்க போய் கலந்துட்டு தான் இருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுல ஒரு 5 பேர் மட்டும், இந்த 3000 மெம்பர்ஸ்ல ஒரு 5 பேர் மட்டும் அந்த ஏசுதாசு கூட போய் சேர்ந்துட்டு அவங்க சொல்ற இதுக்கு இவங்க இந்த பிரச்சனையே க்ளோஸ் பண்றதுக்காக சில தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆனந்திய வேற வேலை பார்க்க விடாம, ஆனந்தி வேற மூலியமா எங்களுக்கு எஃபர்ட் போட்டு எங்களுக்கு கொஞ்சம் பணம் வாங்கி தர மாதிரி எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள்ல எங்களுக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் இனிமே கிடைக்க கூடாது அப்படின்றதுக்காக ஆனந்திய சுயநலமா வேற அவங்க பர்சனலா உள்ள பிரச்சனைகளை எல்லாம் உள்ள போயிட்டு அவங்க மன உளைச்சல்ல தற்கொலை பண்ற முயற்சியில எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க சார்.